ஏய் என்னடா அந்த பிள்ளை தலாணிட்டே தள்ளி விட்டுருச்சா? இந்த அக்கனி சட்டி எடுத்தோடனே அக்கப்புறம் சுத்தினாங்கல்ல. ஐயோ அப்பா, எதுக்குத்தான் கூட போன ஆளுகள்லாம் போகணும். சூப்பர். தம்பி தம்பி, டீல டிகாஷன் அதிகமா இருக்கா? டீ அப்பா, குதிரை கணக்க ஆரம்பிச்சிருச்சுரா. இன்னைக்கு குதிரையை சனியாக்கிட வேண்டியது. ஏய், 4 கிலோ எலும்பு 2 கிலோ சதையை வச்சு எங்க தாவறான் பாரு. ஏய், பாவமா இருக்கு பாக்க. பொறி உருண்டை மாதிரி. சிவ, நான் சப்பி போட்ட ஐஸ் குச்சி மாதிரி இல்ல இருக்கேன் நான். என்னடா என்னடா முன்னாடி ஆடி மாசம் நாய் ஓங்கிற மாதிரி சிக்கு 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 இருக்கா. ஆம்பளை கூட வீட்டுக்கு விரட்டி விடலாம் நீ பாக்குற. இதுக்கு தாண்டா சம்பளம் 4000 ரூபா சரிக்குது. இந்த ஒரு சத்தத்துக்கு தாண்டா. என்ன 1000 ரூபா கம்மியா சொல்றானா? யூடியூப்ல ஓடும் பாரு. பொம்பளை பிள்ளை என்னையும் பாரு இதையும் பாரு ஆடிக்கிட்டு தெரிய ரோட்ல ஒரு ஆம்பளை பைய தெரியாதனமா இடிச்சிட்டா அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. நீ பாட்டுல தூக்கி சுத்தி விடுற. சும்மா நிப்பாட்டு. என்னது? நான் பொம்பளை பிள்ளை தான். ஆமா. நான் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கேன். ஆமா. அவன் ஆம்பளை பைய மாதிரி வந்திருக்கான். நீ ஆம்பளை மாதிரி வந்திருக்கியா? என்ன நான் போட்டுக்க பேண்ட நீ போட்டுட்டு அழைக்கிற? கேட்டா ஆம்பளைங்கிற வாய பாரு சப்பாய் பயல. அவசரத்தில் ஓம் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேனா? அறவளவு திடீர்னு லாலான்னா நானும் வர்ற அவசரத்தில் மாட்டிட்டேன். பரவாயில்ல. இந்த பேண்ட் பேர் என்ன? பேண்ட் பேர் என்ன? இந்த பேண்ட்டுக்கு பேர் என்ன? பட்டேலாவா? பட்டியாலம் நொட்டியாலம் இல்ல. இதை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? என்னைய மாதிரி ஒரு ஆம்பளை ஆளுங்க. உன்னை மாதிரி ஒரு ஆம்பளை ஆளுங்க. இது பேண்ட் இல்லம்மா. நல்ல பேர். நம்ம மரக்குளத்துல சரி 3வது வீதியில 4வது சந்தில ஒரு மில்லு இருக்கு. என்ன மில்லு? ரைஸ் மில் இருக்குது. லூஜி முண்டை மிளகா மில்லு. மிளகா மில்லா? அங்க மிளகா அரைச்சு வரும்போது கொட்டும் பாரு ஒரு துணி. புசு 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 ஆடுமே. இந்த பேண்ட் என்ன மாதிரி புசு 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 ஆடுமே. நீங்கெல்லாம் ஆடுதா? ஆடுதுமா. எல்லாம் ஆடு பாக்குறது. ஏப்பா நீங்க காப்ப கட்டிட்டு இப்படி பாக்குறீங்களே? காப்புல வேலை விட்டுருவாங்க போ. அப்ப நீ ஒண்ணு செய்ய பேண்ட கலட்டு. உன்னை ஓசில சட்டி வேலை காட்டுறேன். கவிஞர் போட்டுவான்னு சொல்ல வந்தேம்மா. அதிகம் பேசக்கூடாது. அதிகம் பேசக்கூடாது. பருவ முக்கியம். அச்சம் மட்டும் ஞானம் பைப்பு. ஓ பைப்ப புடி எரிஞ்சிட்டு போய் பாத்துக்க. மரியாதை அடக்க உனக்கு ரொம்ப அவசியம் நினைச்சுக்கங்க. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை விட்டு ஆம்பளை மரியாதை பண்ணு. என்ன தப்பு பேசிட்டே? நீ என்ன தப்பு பேசுற? தப்பு செஞ்சனா? மானம் இருக்குது மீனும் இருக்குது. உன்னை புடி வீசி வச்சு. அப்படி வரலாமா? நீயா ஒரு ஆம்பளை இருக்குது பாசம் இருக்குது அம்மாடி நெஞ்சுக்குள்ளே தெய்வம் வந்து நாடதே வானம் பொன்னும் போட்டு தாயாடதே என்று கண்ணை மூடி தூங்கு கண்ணே நாளையாவது மருது பாண்டி பாட்டை கேளு செல்வங்களே நான் பேசுவேன். எங்க தாய் குளம் எங்க இருக்கிறாங்க? தாய் குளம்னா கை தூக்குங்க. ஆத்தா ஆத்தா இருக்கா செத்த தூக்குங்க ஆத்தா. ஏன்னா கை தூக்க அப்படி கிடக்குறீங்க. அந்த பையன் நம்ம ஊர் மானத்தை வாங்குறேன். அதே என்ன இருக்கிறதுல 3 கை தான் தூக்குது. சரி விடு. பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் இட்லி பொங்கலை போட்டு மசம் தூங்கத்தை பாருங்க. ஆமா பாவம் எல்லாம் அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு கை கூட வெந்து வந்திருக்குது. அவங்களுக்கு இட்லியை போட்டு தூக்கம் வந்துருச்சு. இங்க இருந்தா இப்ப பாக்குறியா? ஒரு ஆம்பளை விட்டு கொடுத்து பேச மாட்டான்னு சொல்றதுக்கு பிஸியா இருக்கா தம்பி? இதே இடத்துல இந்த மந்தையில சரி ஆம்பெரியாளா இந்த புள்ள பெரியாளா ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம்டா. எப்படா? நம்மதான் இன்னைக்கு ஆம்பளை தாண்டா ஜெயிக்கிறோம். நம்ம தாண்டா ஜெயிப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி ஓட்டெல்லாம் நிறைய இருக்குடா. பயப்படாரா? எங்கடா
நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அதனால உங்களுக்கு கஷ்டப்படாம நான் செய்யணுமா தூக்கி தூக்கி வீசக்கூடாதுங்கிறாங்க. ஆமாடா நீ நான் வாட்டில் சொன்னேன். இருக்க நாள் நல்ல எலும்பி ஒடிச்சு விட்டு போயிடாது. அவர் நேத்தா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கிறாங்க. ஏண்டா நான் செய்ய மாட்டேன். குடும்ப கட்டுப்பாடா யாருக்கு? யார் என்ன இருமா இப்ப பாப்பமா பாப்பமா இன்னைக்கு இந்த பப்புனுக்கார பையல நானா பார்க்கணும். ஆம்பளை இருமா ஆம்பளையில பத்தி நீ பேசினியா இல்லையா? ஆமா. இப்ப பாக்குறியா அண்ணே ஆம்பளையில பத்தி பெருமையா பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த ஆம்பளை மானத்தை காப்பாத்துற மாதிரி ஆம்பளை மட்டும் கைதட்டி விசில் அடிங்க பாப்பா. ஆண்கள் மட்டும் எனக்கா காப்பாத்துங்க ப்ளீஸ். ஆம்பளை வர்க்கம்லாம் ப்ளீஸ் கோஆபரேட். ஏய் யார் யார் கை தட்டாம இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். தட்டாம நீ முத்தம் கொடுத்து அவங்க வாய் வீச்சு எடுத்து சாவணும். தொட்டி கிடக்குறப்ப இருத்தா உனக்கு அக்கா உனக்கு கீ முத்தம் கொடுக்குறேன். Come on guys. இவ நான் கேட்டோனே ஏன் இதுக்குன்னு கேட்காம இருந்த கொஞ்சம் ஆம்பளை இருந்தாலும் கை தட்டினாங்கல்ல. சரி இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல எங்க கேளு பாப்போம். எங்க ஆத்தா மாதிரிலாம் கை தட்டுங்க சாமி சாமி தட்டுங்க ஆக்கா தட்டுங்க தட்டுங்க கொஞ்சம் சேர்த்து தட்டுங்க. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஆளுக்கு 2 டீ கூட நான் வாங்கி தரேன். ஊர்ல மானமே எனக்கு போயிடும். தட்டுறாங்க பாரு. ஏய் அங்க வாரு தட்டுறாங்க பாரு. நன்றி. அந்த பையன் என்ன நினச்சிட்டா தெரியுமா பொம்பளை பிள்ளைகளாம் தூங்குறாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவன் அப்படி பேசுறாப்புல. நான் எழுப்பிவிட்டா அது குத்த விடுவேன். நன்றி. என்ன இந்த மரக்குளத்தில் என்னை தோற்கடித்த ஆம்பளைய அம்பிட்டு வைத்துக்கு நன்றி. இப்ப எழுதி வரேன் நான் எதுக்கு கைதட்டல நான் ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு இருக்கிறேன். அந்த பச்சை துண்டுக்காரர் மட்டும் பாரு எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிறாரு வேகமா. அவர் மீச குத்துமே பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். சிறச்சுக்கிறேங்கிறியா பரவாயில்ல. எங்க உங்க பெண்கள் வர்க்கம்லாம் நிறைய கை தட்டினாங்கல்ல. ஆமா பரவாயில்ல. அல்ல கேளுங்க வாக்கெடுப்புல நீ தான் ஜெயிச்சிருக்க. நான் ஜெயிச்சிரு என்னைக்குமே. இன்னொரு தடவை தூக்க கை தட்ட சொல்லு பாப்போம். கிறுக்கு பயல ஊர்ல பப்புண்டான சம்பள காமெடி தட்டுங்க சாமி ஆத்தா ஆத்தா தட்டுங்க நல்லா இருப்பீங்க. ஆத்தா புண்ணியத்துல கோடி கும்பிடு உங்களுக்கெல்லாம். நன்றி எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. கை தட்டின பெண்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்ப உனக்கு கை தட்டி உன்னை ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆமா. இப்ப ஒரு சின்ன கேள்வி. நீ எப்பதான் கேப்ப உங்க பெண்களை கையெல்லாம் தட்ட வேணாம். கையை தட்ட சொன்னா கூட்டத்துல கோய்ந்தா போடுவாங்க. கையை மட்டும் தூக்க சொல்லு நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் தான் பெரிய ஆளுன்னு பாக்குறியா? கையை தூக்குங்க. ஒரு அக்கா 2 கையை தூக்குது. இருங்கத்தா யாத்தா ஆர்வக்குள்ள எத்தனை ஓட்டு பாருங்க மக்கா. இருமா நான் கேள்வியே கேட்டு முடிக்கல. நீ என்ன தூக்குனாலும் தப்புங்கற தூக்காட்டினாலும் தப்புங்கற. கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் தூக்க சொல்லுமா. நீ என்னடி முண்டை அவசரம் முண்டை அங்கே போய் நின்னுக்குற. இங்க வா. இங்க என்ன மயிர புடுங்குறியா? தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன்டா. தண்ணி நான் உழைக்கிறேன் வந்ததுல இருந்து. உன்னை மாதிரி ஓப்பி அடிக்கல. தண்ணி அவர்தே வந்து உனக்கு கொடுப்பாரா? மிருதங்காரர்கிட்டதே தண்ணி வாங்க போகணுமா? இங்க வாடா. 40 வயசுக்கு உள்ள 16 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் நான் நல்லா சமைப்பேங்கிற உங்க பெண்களை இப்ப கையை தூக்க சொல்லி பார்ப்போம். கையை தூக்குங்க. சமைக்க மாட்டீங்களா வீட்டுல பொம்பளை ஆளுங்க? அதெல்லாம் தூக்க மாட்டாங்க. எங்கிட்டு தூக்குவாங்க? என்ன பார்த்தா ஆம்பளை தான் வீட்டுல சமைப்பாங்களாட்டக்கு. பாதி கூட்டம் கை தூக்க மாட்டேங்குது. ஹலோ ஆண்டி உனக்கெல்லாம் வயசு 70 மைக்கு தூக்கி எரிஞ்சு விடுவேன். உன்னையெல்லாம் ஓட்டு எண்ணிக்கையிலே சேர்க்கல. கோவப்படாதீங்க. இப்படிலாம் கோவப்பட்டா சாதிக்க முடியுமா? தூக்க சொல்லுங்க. என்னத்த போயிட்டு போலாம் தூக்க சொல்லுதா. சரி ஆம்பளைல கேளு அவதான் தூங்குறாங்கல்ல. சரி இருமா. ஏன் உனக்கு கை தட்ட சொல்லும் போது மட்டும் எல்லாரும் கை தட்டினாங்க? ஏன் இப்ப கையை தூக்க சொல்லும் போது தூக்குனாங்க? எங்க பாரு 20 பேர் தூக்கி இருக்காங்க பாரு. எண்ணி வேணா பாருங்க இருந்து. சரிம்மா. இப்ப ஏன் பாதி பேர் தூக்கி இருக்காங்க தெரியுமா? கை தூக்கியிருக்காங்க பத்தியா சொல்லு. அவங்க புரிச்செல்லாம் நாடகம் பார்க்க வரல. அந்த தைரியத்தில் தூக்கியிருக்காங்க. இந்த கையை தூக்காம இருக்காங்கல்ல. சரி அவங்க புரிச்செல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. மொத்தால கையை தூக்குன்னா கையை ஒடிச்சே விடுவேன் கண்டார் வழி முண்டை. நீ வைக்கிறது புளிக்குழம்பா மொட்டை ரஜமான்னு எனக்கே தெரியல. ஒட்டு துணியில் உட்காந்து திங்கிறேன் அப்படி இருக்கா ஒரு பயம். இப்ப தெரிஞ்சிருச்சா ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளான்னு? ஆடுவியா பாடுவியா? நான் ஆடுவேன் பாடுவேன். ஓடுவோமா? ஓடு. அடி ஒய்யாரே நடந்து ஊருக்குத்தா போறவுள்ளே நடந்து ஊரா போறவுள்ளே. அடி ஒய்யாரே நடந்து ஊருக்குத்தான் போறவுள்ளே. அடி அட்டே பெறத்தினது ஆசை உள்ளே தூங்குது ஆசை உள்ளே தூங்குது ஒய்யார் நடந்து
சென்னைக்கு அலையுதுடா. என்ன லபக்கு லபக்குன்னு ஆட்ட பச்சை பார்வை திரதடி மச்சங்குடி மாறாதடி. பச்சை பார்வை திரதடி மச்சங்குடி மாறாதடி. கனகத்தே மீனு வாங்கி புள்ளு மீனு வாங்கி. கனகத்தே மீனு வாங்கி புள்ளு மீனு வாங்கி. இது ஒரு ஆட். ஏய் என்னடா பண்ண போகுது? ஐயோ கொலை. கட்டிங் பிளேட் வச்சு எதாடா போடுங்க போகுது? அம்மா நீ வேற பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டியா? அம்மா 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 அம்மா. கொஞ்சம் கீழே இறக்கி. ஏ அப்பே சொன்னாங்கடா. சொல்லி வச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கால சாமானெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். ஏம்மா நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் கட்டிங்கயா? டேய், இந்த பிள்ளை நர்ஸு வேலைக்கு படிச்சது எனக்கு தெரிஞ்சு வச்சுடா. தெரிஞ்சிருச்சா? நர்ஸில் என்ன வேலை செஞ்சிருக்கு? நரம்பு அத்துற வேலை செஞ்சிருக்கும் போல. ஒத்தையில போறீங்களே அத்தமக புள்ளே சட்டறிஞ்சு பேசுமாயிரே நம்ம ஒரு இல்லை. ஒத்தையில போறீங்க அத்தமக புள்ளே சட்டறிந்து பேசுமா இது மர கொலைகள். சட்டறிந்து பேசுமா இது மர கொலைகள். பயந்துட்டேன். உன் பக்கத்துல வரவே எனக்கு ஒரு மாதிரி அண்ணே, கை தட்டுங்கண்ணே. ஒத்தையில போறீங்களே அத்தமக புள்ளே. ஒத்தையில எனக்கு இந்த பப்பனக்கார வேண்டாம். எனக்கு ஒட்டியார பப்பன் தான் பிடிக்கும். அட பாவி பயலே. நீ போடா, நான் வரேன்டா. தம்பி உனக்கு தெரியல, அங்க போனவெல்லாம் வந்ததா சரித்திரமே. அண்ணே, ஒட்டியார சொல்லுங்கண்ணே. உங்க ஊருக்கு சும்மாவா கிடக்குது? ஒட்டியார சொல்லுங்க இந்த பையில. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. தாலாட்டே கபோரந்து தாலே லாலேலோ. தலையாட்டே நீ போனே ஆரோ ஆரிரோ. புட்ரா புட்ரா புட்ரா. ஏய் பிண்டச்சிருக்கு, இது ஒரிஜினல் மசில். அண்ணா, என்னடா? நான் உனக்கு என்ன வேணும்டா? நீ எனக்கு வந்து கொழுந்தியா வேணும்டா. பூ மாலை கட்ட பாரு. இன்னையிலேருந்து நாங்கள் மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவருக்கு இனிமேல் தங்கச்சி. அவர் சிரிப்பை பாரு, வயிற்றுச்சல தோண்டாதீங்கடா. யூடியூப் வேற ஓடுதுடா. ஏன்டா பாட்டு வேற மாறிக்கிச்சடா. தாலாட்டே நாம் ஒரு தாலே லாலேலோ. தாலாட்டே நான் பிறந்தே தாலே லாலேலோ. இந்த பையன் என்ன செய்யறேன்? ஏன்டா என்னன்னு சொல்லுங்க. என் கண்ணில் எப்படி உட்காந்துருக்கேன் பாத்தியா? நீ விடிய வரைக்கும் பார்த்துட்டு போயிடுவேன். அந்த புள்ள புரிச்ச வீட்டில் படுத்துக்கிட்டு யூடியூப்ல லைவ் பார்த்துக்கிட்டு. அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. சாயந்தரம் வண்டி வரும்போதே சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. இது வேற பயமா இருக்குது. தாலாட்டே நாம் ஒரு தாலே லாலேலோ. தலையாட்டே நீ பிறந்தே ஆரோ ஆரிரோ. ஆட சொல்லுப்பா. அண்ணே, தந்தனே ஆட சொல்லுங்கண்ணே. அண்ணே, ஆடுங்க தம்பி, ஆடுங்கப்பா. ஆடுங்க. எனக்கு பிறந்ததுலேருந்து ஆடிக்கிட்டாமா இருக்கு. ஆடுற. ஓடி முண்டை. ஐயோ, என் கோழிங்களா பாருங்கண்ணே. நீ பாடுற. கல்ல விட்டு இறங்கின இந்த முகரையிலேயே. சொன்ன சொல்லு சுருக்கின குத்து தாட்டியே நெஞ்சக்குள்ளே ஓ நினைப்பு வெடுக்குன்னு இருக்குதாடி. ஓ உசுரா நான் இருக்கேன், என்னடா நீ இருக்கே. அடி போடி வருவோடி நாசவ தெரிஞ்சக்குள்ள சொன்ன சொல்லு சுருக்கின குத்து தாட்டியே. சுருக்கின குத்து தாட்டியே. என்ன சொல்லு துருக்கின கொத்துதடி.
செய்கிறேன்னா கவட்டையை விரிக்கிற தையல் பிரியணும். எனக்கு இப்படியெல்லாம் ஆட தெரியாது. அப்புறம் என்ன மஜிருக்கு ஆட சொன்ன? சொன்ன சொல்லு சுருக்கனை கொத்துதையா, சொன்ன சொல்லு சுருக்கனை கொத்துதையா. மாந்தோப்பில் இருக்கிற மணிக்கோயிலே மாமன புடிக்கலையா, மனசுல நினைச்சிடான். மேல தூக்கி அடிச்சேன். அப்படி தூக்க சொல்லுங்க. நான் சொன்னது இங்க வா. சரி போட்டி வச்சுக்கோமா. நான் அந்த மைக்கு வச்சுறேன் தூக்குறேன். நான் அப்பெல்லாம் நான் பழங்கண்ணா கூட. அப்ப தெரியுதுல்லடா. எங்க புகழ் தூவங்க எங்க நான் தூவங்க, எங்க புகழ் தூவங்க எங்க நான் தூவங்க. அக்கா ஆண்டி சின்னாயி இருட்டா நல்லா பருத்தி மூட்டை கூட அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு. ஐயே என்னடா தலகாணியை வச்சு அப்படி நமக்குது. ஐயா எத்தனை பெரிய தலகாணி. இது என்ன டபிள்யூ மாதிரிலாம் இருக்கு. வாய கொண்டு எதில் வைக்கிறான் பத்தியா? ஏமா நீ என்ன அண்டா டாக்கர் தங்கச்சியா? என்னடா ராமுக்கோ சிமுண்டு போட்ட முதுகுல விழுந்த மாதிரி. என்ன சொன்னீங்க? நான் சிமுண்டு முட்டையை சொன்னி ஒன்னையே சொல்லலை. இப்படியே கட்டி பிடிச்சின்னா எனக்கு நல்லா இருக்கும். எப்போ இனிமேல் சங்கத்தை காலண்டை மாத்திரம் நல்லா பேசுறீங்க. சரி ஆலமரோ 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 பிள்ளைது 16,000 தண்ணீர் நானே மோடு தண்ணீர் நானே. இதுக்கேற்ற மாதிரி பேண்ட் போட்டு வரலத்தா. எது கை தட்டினீங்க? உங்களுக்குலாம் முத்தமே கிடையாது போங்க. நான் என்ன சொன்னேன்? கை தட்டாம தான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னேன்ல. உங்க 4 பேத்துக்கு முத்தமும் கிடையாது. நான் அப்படி ஆடன வாங்க. இவங்களுக்குலாம் வாய் திறக்காத. எல்லாமே செய்யணுமா? அவன் என்ன கற்பழிச்சா கூட நீ செவனே உட்காந்து ஆடாம பாரு. ஆமா எங்க வச்ச சொல்லு சொல்லு பாப்போம். என் மனசு எங்கிட்ட தான் இல்ல இல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கண்டுள்ளா காட்சியை பார்க்க போறோம். டேய் பக்கத்துல பாடுறா. டேய் தூங்குடா பக்கத்துல. அண்ணே மைச்சட்டுக்காரனே சித்த லைட்டை பத்துனே.
என்ன பண்ணீங்க இப்ப? ஒண்ணும் பண்ணலடா. ஏய், பாக்குறவங்க தான் ஏதோ பண்றோம்னு நினைக்கிறாங்க. ஆத்தா வாசல்ல சன்னதியை திறக்க போறோம், உண்டியல்ல காய்ச்சி போடுறவங்க சில்லறா காய்ச்சா கொண்டு வாங்க, நோட்டு போவாது உள்ள. உனக்கெல்லாம் என்ன தெரியும் இந்த சிரிப்பு சிரிக்கிற, ஏடா? உனக்கு என்ன நினைப்பு வந்துருச்சு இப்ப? உன் நினைப்பே இங்க இல்ல. எங்க வச்ச, எங்க வச்ச? எங்க வச்ச எங்க வச்ச கட்டுங்க. ராசாத்தி ஓ நினப்பு கருவை காட்டு முள்ளா செடி, அடையாத்தி ஓ சிரிப்பு புள்ளியம் கொம்பு பூவா செடி. போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சேண்டி ஏக்கப்பட்டு, போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சேண்டி வெக்கப்பட்டு கொடுத்தோடி. ராசாத்தி ஓ நினப்பு கருவை காட்டு முள்ளா செடி. ராசாத்தி ஓ நினப்பு கருவை காட்டு முள்ள சத்தி ஓ நினைப்பு கருவ காட்டு ஆடு தம்பி, ஆடுப்பா. தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் நான் நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. ஏ தண்ணி கொடுப்பு எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, ஏ தவிக்குது. ஏ தொந்தர கொடுத்து தேனே நீ தந்தி எனக்கு மானே, ஏ மகராஜே மல்லிகை பண்ணி கொஞ்சம் மழை இறங்க தண்ணி. நன்றி நன்றி. ஓகே போயிட்டு வரவா. போட்டு ஆடு. அவங்க கடிச்ச இடத்துல கட்டுறா. ஏலே எனக்கு வலிக்குது. உனக்கு வலிக்குதுன்னா கீழே கொஞ்சம் குனிஞ்சின்னா உனக்கு தைல டப்பா இருக்குது. கவலை. ஏய் நான் செஞ்சு இதெல்லாம் செஞ்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. மேடையில் உடஞ்சி மைசெட்டில் ஊற்றி தேவையாது. அண்ணே, என்ன குருநாதரே அந்த ஆட்டத்துக்கு விருதாங்க தெரியுமா? நான் செய்யறப்ப என் குருநாதர் செய்யாம இருக்கலாமா? செய்ய சொல்லுங்க. மச்சா மீசே வீச்சருவா ஜாமி சேவி செருவா அச்சினி என்பேன். மிருதாங்காரே, இப்ப நீங்க வந்து வாய வைக்கிறீங்களா? நான் வாய வச்சு பப்பன்கார வச்சு நீங்க 4 பேர் வச்சீங்கன்னா அழகழகா இருக்கும். இந்த ஆட்ட ஆடி ஆடி ஏகப்பட்ட பப்பனுக்கு பல்லு போனது உண்டு. ஏய், எனக்கா 4 பல்லு போயிருச்சு, எடுத்து உள்ள போடு. நல்லா செய்றீங்க. அண்ணே, பப்பன் டான்ஸ் பிடிச்சிருக்காங்கண்ணே, கை தட்டுங்கண்ணே, பிடிச்சிருக்குதுண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. கைதட்டி ரசித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. ஹலோ. உன்னை பதில் காதல் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. என்னங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ ஃபோர் லவ் யூ. ஐ டூ லவ் யூ. தெய்வமே, கலைகளை தெய்வமே. திருவருட் செல்வமே தருட்டனை தெய்வம்
இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் இடத்தில் அரும்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் இடத்தில் உனதருளை கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை தொழில் வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில் மேலே கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே இசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் உள்ளவர்கள் வாழ்விலோ இசை நாடக தமிழெல்லாம் இகவர சுகந்தனும் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயந்திரு நோவிலோ அயந்திரு நோவிலும் அமரர் உலகிலும் அயந்திரு நோவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே இணைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே ஏடு தந்து என்னையாலும் பரம்பொருளே ஏடு தந்து என்னையாலும் பரம்பொருளே கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே வணக்கம் பாருங்க மேற்படுத்தப்படும் நாடு என்று சொல்லக்கூடிய இவ்வூரை சேர்ந்த பெரியோர்களை தாய்மார்களை ஊர் முக்கியஸ்தர்களை மற்றும் நாடக ரசிகர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நடிக்கிற வணக்கம் கைதட்டினதுக்கு ரொம்ப நன்றி 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 என்ன இருந்தாலும் எல்லா உள்ள உமையில் உமா மகேஸ்வரி கற்பூர நாகையை வணங்க வேண்டும் அவளன்றி அணுவும் அசையாது அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும் அல்லவா அருமையான ஒளிபெருக்கி ரொம்ப நன்றி நன்றி ஹலோ கொஞ்சம் வரங்க மேடையிலே வள்ளியாக காட்சி தரும் அருமைக்குரிய சகோதரி ரேவதி அவர்களுக்கு இந்த பூமாலையை மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் கைத்தறி அடையும் அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய கே நெடுங்குளத்தை சேர்ந்த இளைஞரணி பாசறை மருதுபாண்டி இளைஞரணி பாசறை சார்பாக 100 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துள்ள அன்புலத்துக்கு என்ன சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றியும். அடுத்தபடியாக நமது மரக்குளத்தை சேர்ந்த மருதுபாண்டி இளைஞரணி சார்பாக 201 கொடுத்து பெருமை சேர்த்துள்ள அன்புலத்துக்கு என்ன சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றியும். வணக்கம். மலர்மாய் அணிவித்து பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கருங்குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் நம்மை எல்லாம் இந்த ஒரு கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம்
தேன் முகன் தம்பியை உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளிக்கு நீதான் அருபுரிய வேண்டும் முருகா. வெள்ளச்சாமியா சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்து அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்து அண்ணல் உறவுக்கென்று உடலெடுத்தே அண்ணல் உறவுக்கென்று உடலெடுத்தே அருளை பெறுவதற்கு வடிவெடுத்தே நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தே. பனிப்பைய மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனிப்பைய மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கண்ணை மனம் கொய்து விட்டார் கனி கொய்யும் வேளையிலே கண்ணி மனம் கொய்து விட்டார் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல் தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைப்பான் பெண்மையை வாழ வைப்பான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி நின்றால் தன்னைத்தான் தருபவனோ மெய்யுருக பாட வந்தான் மென்மைத்தான் தருபவனோ அழகுக்கு அழகானேன் அனல் மேல் மெழுகானேன் அழகுக்கு அழகானேன் அனல் மேல் மெழுகானேன் ஐயன் கை பட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடலெடுத்தேன் அண்ணல் உறவுக்கென்று உடலெடுத்தேன் அருளை பெறுவதற்கு வடிவெடுத்தே நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். நன்றி 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 கைதட்டினதுக்கு ரொம்ப நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நான் இருப்பது குறிஞ்சி நிலம் தொண்டைமான் என்னும் சிற்றுள்ள சிறு குடியிலே அருமை பெருமையை வளர்த்துக்கிட்டு வராது எனது தந்தை நம்பி ராஜனுக்கு நங்கை மோகனிக்கு வளர்ப்பு மகளாக கண்டெடுக்கப்பட்டதனால் எனக்கு வள்ளி என்று பெயர் சுட்டி அருமை பெருமையை வளர்த்துக்கிட்டு வந்தாலும் கூட நான் யாரை நினைச்சிருக்கேன் காமராசுக்கு தான் தெரியும் நான் யாரை நினைச்சிருக்கேன் யாரது நீங்க சொன்னா வண்டியில் அவ்வளோ பேசிட்டு வந்தீங்கல்ல இப்போ பேசுங்க யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கந்தன் கடமன் கதிரவன் கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய சிங்கார வேலனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் அவரை வந்து நான் காதல் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணால் அவரை மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலாமா அவரே கல்யாணம் பண்ணிக்கலாமா
ஏன் கேட்குறீங்களா? நான் இன்னமும் அனுதினமும் முருகனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து மனசுக்குள்ளே கண்ணு வந்துகிட்டே இருக்கேன். தூங்கும்போது கண்ணை மூடினாலும் அவர் தான் வர்றாரு, கண்ணாடியே பார்த்தாலும் அவர் தான் வர்றாரு. என்ன காரணம்? அப்போ முருகனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணுங்கிற ஏக்கம் இருக்கு. அவர் எப்போ வருவார் வருவார் என்று வலிமையில வெளி வச்சு காத்திருந்தாலும் கூட அவருக்காக காத்துட்டு இருக்கேன். ஆசைப்பட்டு பார்த்தா அவரை போல. ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷன் வரட்டுமே, அடி அம்மாடி 1000 ரொக்கம் தரட்டுமே, அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவன் அழகான பொண்ணு, புருஷன் வரட்டுமே, அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே, அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவன் அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷன் வரட்டுமே, அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்தில கல்யாணம் 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 கல்யாணம். யாருக்கு கல்யாணம்? உங்களுக்கா? எனக்கு கல்யாணங்க. இல்ல, நீங்க அவ்வளவு வேகமா வந்து இப்ப இப்ப என்ன நீங்க இல்ல, நீங்க உங்களை பாத்துக்கிறத பார்த்தா உங்களுக்கு இப்ப கல்யாணம் போல இருக்கு. தம்பி படத்துல கூட கல்யாணம் கல்யாணம் அப்படி இல்லைங்க. இந்த நாடா யாருக்காக வச்சிருக்காங்க? யாருக்கு? எனக்காக வச்சிருக்காங்க. முருகனுக்கு எனக்கும் கல்யாணம். நீங்க வேற ஆர்வ கோளாறுல உங்களே பாத்துக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல. மாசி மாசம்னா அடுத்த வருஷம்ல வந்துரும். ஆமா. அட கடவுளே, பக்கத்துல ஆடி மாசம்ல திருவிழா வச்சிருக்கீங்க. ஆடி மாதத்துல வைக்காதங்க. அடுத்த வருஷம் தள்ளி போடலாமா? தள்ளக்கூடாது. வேணாம் வேணாம் வேணாம். ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணுங்க. ஆடி மாசத்தில கல்யாணம் மேல ஊர் போலும் மூணு முடிச்சு போட ஒருத்தே ஓடி வருவாண்டி. ஆடி மாசத்திலே கல்யாணம் வீதி ஊர்வலம் மூடு முடிச்ச முகமரம் ஓடி வருவாண்டி. நான் பார்த்து என்ன கேட்டாலும் பொதுவே ஒண்ணு கொடுப்பாண்டி. நகனட்டு சேலே நான் கேட்க வேலு நினைச்சது போல கழுப்பாண்டி. ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரணுமே, அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. பச்சை கிளிய தொட்டு தழுவ மச்சான் வராண்டி, ஒரு பந்தல கட்டி மேலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. அடி அம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு, சம்மதம் உண்டாச்சு, அது என்னாச்சு. சம்மதம் உண்டாச்சு. பார்த்தா ஊர்மை எங்கும் ஆண் பிள்ளை, வாச்சம்மா பிள்ளை, கை மல்லகை காலு மல்லகை கட்டழகை தாண்டி. நான் பார்த்து என்ன கேட்டாலும் ஓஹோன்னு சொல்ல மாட்டாண்டி. மலையோட மேலும் குடி வரு காலம் நினைச்சது போல கொடுப்பாண்டி. ஆசைப்படி புருஷ வரணுமே, 1000 வாங்கி தரட்டுமே, 1000 வாங்கி தரட்டுமே. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப கைதட்டுக்கு ரொம்ப நன்றி. கல்யாண வீடுனா சும்மாவா? அப்படி தடபடலாம் விருந்து நடக்கு. இப்போ பாருங்களேன், நாங்கள் வந்தோடனே எவ்வளோ விருந்து நடந்துச்சு தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னா கல்யாண வீடுனா சும்மா இருக்க மாட்டாங்க, தூக்கமே வராதான். உறவு முறைகளுக்கெல்லாம் சொல்லி நிறையா எல்லா பேருமே வந்துடுவாங்களா. அப்போ எல்லாரும் வந்தோடனே அவஹா எல்லாருமே வந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உணவு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய யாருமே தூங்க மாட்டாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும்.
கல்யாணம் முடிஞ்சோன்னே எனக்கான என்ன போய் படுத்து தூங்கிடுவாங்க, அசதி ஆயிரும். ஏன்னா கல்யாணம்னா நான் கல்யாணத்தை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ முருகனுக்கு எனக்கு கல்யாணம் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். 4 மணிக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோமா இல்லை 5:30க்கு பண்ணுவோமா? பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் பாருங்களேன், வீட்டில் கல்யாணம் வச்சா 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா சிறப்பாக இருக்கும், அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு செவ்வாய் தோஷம்ங்க. யாருக்கு? எனக்கு. இந்த வள்ளிக்கு வந்து செவ்வாய் தோஷமா. அப்போ செவ்வாய் தோஷம் கழிக்கிறதுக்கு யார் வருவா? மாப்பிள்ளை. செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை வரணும். அப்போ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் காமராஜ், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லை. யாரை நினைச்சிருக்கேன்? அந்த முருகப்பெருமான் நினைச்சிருக்கேன். எனக்கு செவ்வாய் தோஷம்னா முருகப்பெருமான் அந்த கடவுளே வரணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவர் வருவாரா? அப்போ கிரகம் கழிக்கணும்னா எங்கே போகணும்? திருநாகேஸ்வரம் போகணும். கிரகத்தை கழிக்கிறதுக்கு தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திட நெஞ்சோ உறவை நாடி கெஞ்சோ கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் கனவு போலவே நிலவு போலவே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே ஆடும் போதிலே வானமாடி தோணியாவும் பால தயங்குமா தேனும் பாலும் சேர்ந்து எங்கு காதல் மலருமா வானம் பாடி போன ஆடி மகிழுமா தேனும் பாவம் போலவோ இன்பம் மலருமா அன்பு நிலைமே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தென்றல் உறங்கிய போதும் நெஞ்சில் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயவானிலே தோன்றும் கனவு கோடியே கனவு கோடியே இதயவானிலே தோன்றும் கனவு கூடியே கனவு கூடியே காலை குமரியே நீ வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா ஆசை தீர கொந்திடாமல் இன்பம் மலருமா நீச்சமாக பேசினால் ஆசை வளருமா ஆசை தீர கொஞ்ச நாள் இன்பம் மலருமா அன்பு நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? காவலுக்கு போகணுமா. என்ன காரணம் அப்படின்னா, ஆண்கள் உழுது பயிரிடணுமா, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரியணுமா. அப்போ எங்கள் வீட்டுக்கு நான் தான் பொம்பளை பிள்ளை, நான் ஒரே பிள்ளை. எனக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. ஆனால் 7 பேருமே வந்து காவலுக்கு வர்றதில்லை. அவங்கெல்லாம் வந்து வரக்கூடாது. அப்போ பெண்கள் மட்டும்தான் போகணும். அப்போ நான் மட்டும்தான் காவலுக்கு போகணும். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொம்பளை பிள்ளை. காவலுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு. அப்பா சொல்ல தட்டலாமா? தாயில் சிறந்த கோயிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பா பேச்சு கேட்கணும். நான் மட்டுமா போவேன்? எனக்கு தோழி வருவாங்க பாரு.
இப்போ அவங்களோட சேர்ந்து போகணும். அப்பா என்ன சொன்னாங்கன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள்லாம். இப்போ நான் மட்டும் தனிமையில் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் முருகனை பற்றி அப்படி காதல் பண்ணணுங்கிற ஆசையில் இருந்துட்டாலும் கூட குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறார், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரைய நான் தேடுகிறேன், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறான், மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரைய நான் தேடுகிறேன், உறவுக்கு அர்த்தம் சொல் கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே அவர் நெஞ்சமே. குயிலே தெரிந்தால் வர சொல்லி ஒரு மோகனம் பாடிடும் பெண்மை என சொல்லடி. குயிலே கவி குயிலே வரவை தேடுகிறான், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறான், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. மனசுக்கு வைத்த எங்கே மன்னன் லலலா 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 லலலா. தேயிலை தோட்டம் நான் தேவதையாட்டம், அள்ளுவதென்ன நெஞ்சம் துள்ளுவதென்ன. தேயிலை தோட்டம் நான் தேவதையாட்டம், அள்ளுவதென்ன நெஞ்சம் துள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும்புள்ளே, பனி தூங்கும் பசும்புள்ளே, சந்தன காடு இருக்கு தேன் சிந்தில கூடு இருக்கு, அடி சந்தன காடு இருக்கு தேன் சிந்தில கூடு இருக்கு. நான் வேண்டுமா தேன் வேண்டுமா நீ என்னை கைகடி அல்ல. ஆனந்தமானந்தம் என் சொல்ல, நானந்தானந்தம் என் சொல்ல. நதியோரோ நாணல் ஒன்று நாணல் கொண்டு நாட்டிய ஆடுது மெல்ல. ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அத்தமகே போகையிலே நான் வருவே மண்ணிலே. அடி அம்மாடி கண்டு ரெண்டோ என் மீதே சித்திர செவ்வானோ சிரிக்க கண்டே. ஏ முத்தாட முத்தம்மா, ஏ கண்ணாட கண்ணம்மா, ஏ கொய்ய இளவல தந்த இளவல தையர தையா தையர தையா.
சித்திர செவ்வானோ சிரிக்க கண்டே ஏ முத்தான முத்தம்மா ஏ கண்ணான கண்ணம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரு வச்ச தென்ன இது தம்பி இருக்குது ஒண்ண இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு தூரம்மா. ஆளே மரத்தை கிளி ஆள பார்த்து பேசும் கிளி வாழ வயசு கிளி மணவெளுத்த பச்சை கிளி மணவெளுத்த பச்சை கிளி. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழ்வு வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. மதுரை மறி கொழுந்தே மணலோர் மல்லிகையே மதுரை மறி கொழுந்தே மணலோர் மல்லிகையே ஏ மனசோ மயங்குதடி மயக்கும்படி செய்யாதே மனசோ மயங்குதடி மயக்கும்படி செய்யாதே. மாமன்னர் மருதிருவன் மாவீர வம்சமவன் மாணிக்க முத்து போல மதிமுகத்து பேரழகு மதிமுகத்து பேரழகு. மாமன்னர் மருதிருவன் மாவீர வம்சமவன் மாமன்னர் மருதிருவன் மாவீர வம்சம்பவன் மாணிக்க முத்து போல மதிமுகத்து பேரழகு மதிமுகத்து பேரழகு. வீரத்தாயி பொன்னாத்தான் பெற்றெடுத்த கங்கமவன் முக்குல ஊரு தந்த முக்குளத்து சிங்கமவன் முக்குளத்து சிங்கமவன் மாமன்ன மருதிருவன். சிவகங்கை சீமையது செல்வம் பொங்கு பூமியது சிவகங்கை சீமையது செல்வம் பொங்கு பூமியது சின்ன மருது பெரிய மருது ஆட்சி புரிஞ்ச காலமது சின்ன மருது பெரிய மருது ஆட்சி புரிஞ்ச காலமது. காளையார் கரிசை கோவில் கட்டி வைத்த மன்னவர் காளையார் கரிசை கோவில் கட்டி வைத்த மன்னவர் வந்தவரை வாழ வைத்த வள்ளல் குணம் கொண்டவர் வள்ளல் குணம் கொண்டவர் மாமன்ன மருதிருவன். வேங்கை ஊரம் உள்ளவர் வேங்கை வீரம் உள்ளவர் வைர நெஞ்ச கொண்டவர் வேங்கை வீர உள்ளவர் வைர நெஞ்ச கொண்டவர் ஊமத்துறையை காத்திடவே உதவியாக நின்னவர் ஊமத்துறையை காத்திடவே உதவியாக நின்னவர். அந்நியரை அறுத்தறியும் அகமுடைய வம்சமவ அந்நியரை அறுத்தறியும் அகமுடைய நெஞ்சமவ அகமுடையார் குலத்தில் வந்த அண்ணன் தம்பி இருவரவர் அண்ணன் தம்பி இருவரவர் மாமன்னர் மருதிருவர் மாவீர வம்சமவர் மாணிக்க முத்து போல மதிமுகத்து பேரழக
ஓரழகு. நல்ல ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறீங்க. எங்க கூட்டதே காண பத்தியா சிங்கி வந்துருச்சு உட்காந்துருச்சு பாரு. எப்படியா தான் அடுத்து நம்மள்ட்ட தான் ஆரம்பிப்பான்னு வந்துச்சிட்டாரு. நாங்கள் நந்தவனம் போகிறோமுங்க, காவலுக்கு போகிறோம். ஏன் எல்லாம் இப்படி கொலகாரியை பார்க்குறவர் பார்க்குறீங்களா? எவ்வளோ ஒரு சிரமம். காட்டுக்கு போகலாமா? திணை காட்டு காவலுக்கு. நீங்கள் வரீங்களா அண்ணா? ஆல்ரவுண்ட்காரண்ணா வரீங்களா? ஏன் உனக்கு வாயை திறக்காதாடா? வரல. ஏன் வரல? நானா போனால் நல்லா இருக்குமாங்க சொல்லுங்க. பொம்பளை பிள்ளையா போனால் ஒரு இடத்துக்கு நல்லா இருக்காது. அந்த இடத்துல ஆண் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். நான் போகிறேன், நீங்கள் வந்தால் வாங்க. வரேன். ஏன் எல்லாம் எட்டா போகிறீங்க? பக்கத்தில் வாங்க. எந்திரிச்சு உட்காரு. இன்னும் நந்தவனமே முடியலை. எவ்வளோ சொகுசப்பார் நாடனை ஒடிச்சு தலையில் வச்சுட்டு படுத்துங்கிறத. என்ன கிட்ட சேரில் பாதி பேர் தான் இருக்கிறீங்க, மீதி பேரில் காணா. யார் போனாலும் போட்டால் மீசக்கார மச்சா பாரு உட்காந்துருக்கார ஜம்முன்னு. சரிப்பா வாரு. நான் பாடு பாடட்டா? இது எதுக்கு எனக்கு? நல்லா இருக்கேண்ணா. அம்மோட பவுடர் தான் பாதுக்க. என்ன இப்படிங்கிற? நான் மொண்டாட்டி நினச்சிக்கிட்டியா? என்ன சூப்பராக இருக்கிற அந்த பையன் வள்ளி மாதிரி இருக்கிறண்ணா. நன்றி. உன் வார்த்தை பழிச்சுன்னா சந்தோஷம். நல்லா இருக்கிறேன். நீ இப்படியே உட்காந்து நாடகம் பார்க்குற விடிய நீ தானே கம்பெனி கொடுக்கணும். தூங்குன பார்த்துக்க. என்னை விட்டுட்டு போக மாட்டியா? அங்கேயே இருந்துக்க. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் வாய்க்கணும் நான் நினச்சி கூட வாக்கல. போ, யார் போனாலும் போகட்டா. பச்சை தொண்டுக்காரு போக மாட்டார் பாரு இன்னைக்கு விடிய. சரிப்பா பாரு அழகழகா. ஏங்க என்னங்க நீங்கள் வரீங்களாங்க? இல்லை எதுக்கு வரீங்க? என்ன சொன்னி அப்படின்னு? நான் வயசு பிள்ளைமா இருக்கிறேன் இல்லையா? நான் வயசு பிள்ளையா இல்லை? ஏங்க மச்சா நான் எப்படி இருக்கிறேன்? அழகான பொண்ணுதான். அதுக்கேத்த கண்ணுதான். என்கிட்ட இருப்பதெல்லாம் சாமான ஒண்ணு. எந்த சுவாரு என்ன நீ படுக்கிற? டவுசர் போடல ஒண்ணு போல என்ன நீ படுக்கிற? ஐயோ நீ என்ன அவுத்து வேற? பச்சை பசேர்னு போட்டிருக்க. உட்காரு ஜம்முன்னு இருக்கிற. ஆனா நீ வேட்டியே கட்டாத. டவுசர் போட்டது யூத்தாட்டம் தெரியுற. வேட்டி அவுத்த வீசி எரியாங்கிட்டு உன்னை நினைச்சு நான் காவலுக்கு வந்திருக்கேன். நான் பேசலாம்டா பேச முடியும். நானு வள்ளியம்மா தோழி பெண்கள் எல்லாரும் போறோங்க. அண்ணனுக்கு 7 பேர் வருவாங்க. 7 பேர். இந்தா என்ன வண்டி கிளம்புது? அண்ணனுக்கு 7 பேர் வருவாங்க. நான் ஒருத்தி மட்டும் தான் போவேன். 7 பேத்துல எனக்கு நடுவில் அவர் தான் முடிக்கும். யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தாங்க வீரதேவன். ஆமா, இல்ல வீரதேவன். பாகு தேவன் நானும் சொல்லட்டுமா? வீரதேவன் எவ்வளோ ஒரு அழகான மாப்பிள்ளை தெரியுமா? உங்க முகர்கட்ட மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. அவர் முகத்தை அவ்வளோ அழகா லட்சணமா இருப்பாரு. இல்ல அழகு நல்ல அழகு, அம்புட்டு அழகு அப்பி வச்சிருக்கலாம் அப்படியே. ஐயா அவனை சொல்லாத காக்கில் எலும்பு 2 சதை தான் கிடக்குது. இந்த பையில வச்சிருந்தா நான் சமாளிச்சேன்னா பெரிய விஷயம் தானே. அப்படி தானேங்க. இருந்தாலும் எனக்கு காட்டுக்குள்ள பண்ண பயமா இருக்குது. உன்னை நினைச்சு மாமா நீங்க வந்து இம்புட்டு உங்களுக்கு பொறாம பாடக்கூடாது தெரியுமா? நான் அவரோட போட்டா அண்ணே நானும் வரட்டா? பொட்டிக்காரு வரும்போது நிறைய மூஞ்சி. அன்பிற்கும் பாசக்குரிய நமது மரக்குளத்தை சேர்ந்த அண்ணா பேர் என்ன? மலப்பாண்டியா?
மலப்பாண்டி அவர்கள் சின்ன மருது பெரிய மருது புகழ் பாடியதுக்காக 100 ரூபா கொடுத்த பெருமை சேர்த்துள்ள அன்புலத்துக்கு எனது சார்பம் எனது கலைக்குழி சார்பம் நன்றி வணக்கம். உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனியாமா கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா உப்பக்கரையிறனே நீரா உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா. கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளா உப்பக்கரையிறனே நீரா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா. மாமா உன்ன மாலையிலே மச்சை கொடுச்சிருந்தே மணப்பாற தோப்புக்குள்ள நான் மல்லிகையா போத்திருந்தே மாமா உன்ன மாலையிலே மச்சை கொடுச்சிருந்தே மாமரத்து தோப்புக்குள்ள நான் மல்லிகையா போத்திருந்தே என்னோட உள்ளத்தில நான் உன்னதான் வச்சு போட்டேன் என்னோட உள்ளத்தில நான் உன்னதான் வச்சு போட்டேன் உன்னோட காதலினா கண்ணோடு தூங்கலே கண்ணியில மீன போல தவிக்கிற ஓட்டினவா கண்ணியில மீன போல தவிக்கிற ஓட்டினவா நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா. பாக்கு மாத்தி பரிச போடு பல நாள காத்திருந்தேன் நீ எனக்கு வேணும்னுதான் நித்த பண்ண காத்திருந்தேன் பாக்கு மாத்தி பரிச போடு பல நாள காத்திருந்தேன் நீ எனக்கு வேணும்னுதான் நித்த பண்ண காத்திருந்தேன் தாலி செஞ்சு வந்தீங்கன்னா தக்கமான தாங்கிடுவேன் தாலி செஞ்சு வந்தீங்கன்னா தக்கமான தாங்கிடுவேன் ஏ பாசம் ஒரு இலையா என்னவரே என்னை நாள் வரைக்கும் காத்திருப்பே மன்னவரே நல்ல நாள் வரைக்கும் காத்திருப்பே மன்னவரே உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா கடல் வடிச்சு வடிச்சு நாளா உபகரையிறனே நீரா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா தனனனனனனனனே 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 இல்ல நாடா பாக்குறீங்களா கையை தட்டுங்க மச்சான் நீ எந்திரிச்சு தட்டிட்டாவது பாடு நீ என்னத்த படுக்கிற எந்திக்கிற அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சொகனே தாயே அத்த மகனே அத்த மகனே ஆசை அத்த மகனே சொத்து சுகமே அத்த மகனே. மாம மகனே மாமகனே மனசுக்குள் நீதாயே மாமகனே எப்பொழுதும் என்ன வந்து சேரும் மச்சானே உட்டுணவி நானே என்று எழுதி வச்சானே எப்பொழுதும் என்ன வந்து சேரும் மச்சானே உட்டுணவி நானே என்று எழுதி வச்சானே
தென்னமர சாதிக்கு தேங்காய் காய்ச்சதில்லை கொள்ளையில வாஞ்சமுள்ள கொடி பார்த்து பூத்ததில்லை தென்னை மர ஜாதிக்கு தேங்காய் காய்ப்பதில்லை கொள்ளையில வட்டமில்லை கொடி பார்த்து பூத்ததில்லை ஆயிரம் தென்னந்தேரை அன்பாளி உண்டு கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தொலைக்கும் கொடி என்ன கொடி கூடம்மா வெட்ட வெட்ட தொலைக்கும் கொடி என்ன கொடி கூடம்மா கட்டழகு கேளம்மா காதல் கொடியானம்மா ஓடுகிற வண்டி ஓட முத்துமையா ரெண்டும் மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் என்னை பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு பாமதுர கோவில் சாட்சி காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாடமம்மா ஊரெல்லாம் காலமோடு உல்லாசராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டது கண்ணாமூச்சி ஆடுதா ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் என்னை பாரு ஓடுகிற வண்டி ஓடு அப்படிதான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை எங்க அப்பா சொன்ன மாதிரி என் தங்கச்சியோட ஒடியாடா ஜில்லு ஹலோ ஒடியாடா ஜில்லு வந்துட்டியா நீ வந்துட்ட நான் உன்னோட ஆளு தானே, என்னம்மா கொஞ்சமாவது ஆசை பாசையா கூப்பிட மாட்டியா? உன்னை ஆஜியா கூப்பிட்டாதேண்டா ஏங்க ஆஜியா கூப்பிட்டா என்னங்க? என்னடா ஆமா ஆ. காவலுக்கு போகணும் தெரியுமா? ஆமா அப்பா சொல்லிட்டு போனாரா? கண்ணுங்கிறதுமா உங்களை கூட்டி போக சொல்லியிருக்காரு சொல்லிட்டு போனாரு. ஆமா. இடத்துக்கு தலை வள்ளியம்மா என்னம்மா? வள்ளியம்மா வரணும், வரணும் சேர்ந்து போகணும். ஆமா. அப்ப இடம் சிறப்பா இருக்கும். அப்பதான் கலகலப்பா இருக்கும். வள்ளி வர போறா, கூப்பிடு 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 சொல்லி வர போறா. ஹலோ அந்த மைக் சிந்தாமணி கோயிலே மனக்கு புது சென்றால பூமலரே உன்னை தழுவாமலே உன்னை தொழுவாமலே சிந்தாமணி குயிலே வணக்கு ஒரு செந்தாழ பூமலரே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே நான் தவிக்கின்ற மனதிலே என் மயிலே சிந்தாமணி குயிலே
அவளாலே வழங்குவது செந்தால அம்மா வணக்கம் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அண்ணா வணக்கம் வணக்கம். தங்கச்சி வணக்கம் வணக்கம். அண்ணா, ஆ. அப்பா என்ன சொன்னாங்க? அப்ப நல்லபடியா காவல் பார்க்க போக சொல்லிருக்க. காவலுக்கு போக சொல்லிருக்காங்க. ஆ. காவலுக்கு போயிருவோமா? ஆமா. காவலை கண்ணும் கருத்தமாக காவலை நீங்க பார்க்கணும். காவல் பார்க்க உங்களை வேண்டும். நான் கண்ணு கருத்தமா பார்த்துக்கணும். காவல குறையதும் வந்தால் இருந்தால் இருந்தால் அலை குறைந்து விடும். ஹலோ பாத்துக்க. ஆமா. தம்பி பப்புனு ஏன் இடுப்பு உடஞ்சு போச்சா? ஆமாப்பா. ஏடா இது கட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கு. அண்ணே என்னனே என்னாச்சு? என்னடா? நல்லா தானே இருந்தீங்க. ஆமாடா. கீழே விழுந்தாரா? பின்னாடி ஒரு மூட்டு பிரிஞ்சிருச்சு. ஐயோ அண்ணே இந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்காண்டி நான் இழுத்து கட்டி வச்சிருக்கேன். புத்தூர் பாண்டி கட்டுக்கிட்ட கட்டு போட்டேன்னு சொல்லுவேன். கட்டு போட்டாச்சா? கட்டு போடுற அளவுக்கு இருந்தீங்களா அண்ணே? அப்பா என்ன சொல்றாரு? ஆமா, அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க. நாளை காவலுக்கு போவோம். அடடடடா பேசிக்கிட்டே வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? வேணாமா? வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கு. இந்த கை முட்டி போடுறாரு பாரு, காவலுக்கே வேண்டாம்னு. ஏதோ அவரால முடிஞ்ச- டிசைன் டிசைனா உட்காருங்க. எங்க இங்க ஒரு ஆள் உட்கார வச்சிருந்தேன் காண சொல்லாமலாம் போயிட்டாருன்ட்டு. என்னங்க மச்சா அங்கவே என்ன கோச்சிருப்பேன் அங்க உட்காந்துட்டீங்க? நான் இங்க இருக்கேல அவரை பார்த்து மச்சாங்கறேன். நீ கம்மனுடா, உனக்கு அவரு தேவலா. ஐயய்ய. ஆமா அங்க பத்திய சிட்டுக்குருவில எப்படி பறந்துகிட்டு இருக்கு? ஆஹா, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி. காலெல்லாம் பறக்குது. அண்ணே மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் கூவதும், திணைச்சோலைக்குள்ள எதுவுமே வராம நம்ம வான்கள் பார்க்கணும். எல்லாம் குதித்து குதித்து ஓடுவதும். ஆ? ஆ, திணைச்சோலைக்குள்ள எதுக்கு? எதுக்கு? என்ன என்னனே நம்ம நந்தவனத்துல அழகா பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு நம்ம தெரியுமா? அப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. என்னத்த கொண்டு வந்து விட்டாரு? இல்ல, எல்லா ஜீவராசியும் காட்டுக்குள்ள விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம அண்ணே இயற்கை பார்த்து ரசிக்கணும்னே. ரசிக்கணும்டா. அங்க அங்க பாருங்களே. பாத்தியா? அடடடடா, இந்த எப்படி? மலைகளும் இந்த மலைகளுக்கும் இடையில- இடையில் ஒரு அருவி, ஆ. கோடி அருவி கொட்டுது. எம்மா, எம்மா, அது. ஏன்னு அந்த தண்ணியை பார்த்தோன்னே எனக்கு கையை உள்ள விட்டு உழப்பலாம்னு தோணுது. அண்ணே அந்த சிட்டுக்குருவி பார்க்கும்பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஆ, ஆ, சிட்டுக்குருவி